அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தப்படுவதால் வரவேற்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, விவரங்கள். மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடந்தது. அந்த கூட்டத்தின் வெளிப்பாடாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் தேசிய அளவில் நடத்தப்படும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் அறிவித்திருந்தார். அதற்கு ஏற்றாற்போல் தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய அளவில் அதிமுக இருக்கிறது. அதன் ஒரு முக்கிய கட்சியாக அதிமுக இருக்கிறது. தமிழ்நாடு மக்களின் பல ஆண்டு காலமாக மத்திய அரசிடம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். ஏற்கனவே ஜெயலலிதா அரசு இருக்கும் பொழுது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக அரசு அதை கைவிட்டு விட்டது. தற்போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே ஜாதிவாரி கணக்கெடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் என்றும், சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவித்த பிரதமருக்கு அதிமுக சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமரையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் டேக் செய்து நன்றியை தெரிவித்திருக்கிறார். ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக தமிழக மக்கள் மீது கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.